அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 28லிருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்முடைய அதியமான் டீம்லேருந்து குரூப் 4 அதே போல் குரூப் 2A இந்த எக்ஸாமினேஷனுக்கான புத்தகம் தயார் செஞ்சுருக்கோம். புத்தகம் வேணுன்றவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாங்கிக்கலாம். பொது தமிழ் அதே போல் பொது அறிவில் உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் புத்தகம் இதுவும் அவைலபிளாக இருக்குது. அதே போல் குரூப் 2க்கான செட்டாப் புக்ஸ், குரூப் 4க்கான செட்டாப் புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வேண்டுறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 to 3 டேஸில் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஓகே, சரி. முதல் முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவருக்கு தகைசால் தமிழர் அப்படிங்கிற ஒரு விருது வழங்க போகிறதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த விருது உருவாக்கி தமிழ்நாட்டுக்கும் தமிழின வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களுக்காக இந்த விருதை வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறார். சரிங்களா? இதில் முதலமைச்சர் அதே போல் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் தலைமைச் செயலாளரை உள்ளடக்கிய ஒரு குழு பார்த்தீங்கன்னா இந்த விருதாளரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழுவில் இருப்பாங்க. தகைசால் விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். இதுக்கு 10 லட்சம் ரூபாய் காசோலையும் அதே போல் பாடச் சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய விருது தகைசால் விருது. இந்த வருடம் தகைசால் விருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான என் சங்கரையா இவங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. முதலாவது தகைசால் விருது என் சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நோட் பண்ணுங்க. அடுத்து குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள அரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்த நகரமான தோலவிரா. என்னது தோலவிரா அப்படிங்கிற அரப்பன் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 40வது உலக பாரம்பரிய தலங்களில் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இந்தியாவுடைய 40வது சைட் 40th இந்தியன் சைட் ஆன் யுனெஸ்கோஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டாக குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ள அரப்பா நகரிகத்தை சார்ந்த நகரமான தோலவரா அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் சேர்த்திருக்காங்க. அடுத்து அதாவது நானோ யூரியாவை வணிக உற்பத்தி செய்யக்கூடிய உலகினுடைய முதல் நாடாக இந்தியா உருவாகியுள்ளது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி NFL அப்படிங்கிறதும் RCF அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் சேர்ந்து அதாவது இப்கோ அப்படிங்கிற ஒரு இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க நானோ யூரியாவை மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்திய நேவல் ஷிப் தல்வார் அப்படிங்கிற ஒரு கப்பல், இந்தியாவின் கடற்கரை கப்பல் தல்வார் அப்படிங்கிறது எக்ஸசைஸ் கட்லஸ் எக்ஸ்பிரஸ் 2021 கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் கடல்சார் பயிற்சியில் இது பங்கு பெறுகிறது. சரிங்களா? இந்த ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் நடைபெறக்கூடிய கட்லாஸ் எக்ஸ்பிரஸ் கடல்சார் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்திய மற்றும் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் கிழக்கு ஆப்பிரிக்கா அல்லது மேற்கு இந்திய பெருங்கடலில் நடத்தப்படக்கூடிய ஒரு கடல்சார் பயிற்சி. இது என்னது? கடல்சார் பயிற்சி அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. அடுத்து இந்தியன் ரெஸ்லர் பிரியா மாலிக் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. உடனே ஒலிம்பிக் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ அப்படிங்கிறதுனால ஒலிம்பிக் சொல்லாதீங்க. இவங்க உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணியிருக்காங்க. இது புத்த பெஸ்ட் ஹங்கேரியில் நடந்த ஒரு காம்படிஷன். உலக மல்யுத்த போட்டியில் கோல்டு மெடல் யார் வின் பண்ணியிருக்காங்க? பிரியா மாலிக். சரிங்களா? ரொம்ப முக்கியம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து நாட்டிலேயே முதன்முறையாக பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச கொரோனா தடுப்பூசி தனியார் மருத்துவமனைகளில், அதாவது இது CSR ஃபண்டு, ப்ரைவேட் கம்பெனிஸோட CSR ஃபண்டை யூஸ் பண்ணி இந்த இலவச கோவிட் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்து பசவராஜ் பொம்மை அவர்கள் கர்நாடக மாநிலத்தினுடைய 30வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தினுடைய 30வது முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை. அடுத்து ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர் சந்த் கெலாத் அப்படிங்கிறவர் தான் கர்நாடகா ஆளுநர். இதை ரெண்டையும் நோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த CM யாரு? அண்ட் அதுபோல் இந்த பசவராஜ் பொம்மை அப்படிங்கிறவர் இன்னொரு இந்த பேர் பொம்மை அப்படிங்கிற பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு. அது எதோட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்திய ரஷ்ய கூட்டு இராணுவ பயிற்சி. முன்னாடி பார்த்தது கடல் பயிற்சி, இப்போ பார்க்குறது கூட்டு பயிற்சி. இது இந்திய ரஷ்ய இராணுவ பயிற்சி. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா இது 12வது எடிஷனாக இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செய்கிற எக்ஸசைஸ் இந்திரா 2021. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய வால்கோகிராட் அப்படிங்கிற இடத்துல 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 1லிருந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அடுத்து வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 28ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கல்லீரல் அலர்ஜி காத்திருக்காது, ஹெப்படைட்டிஸ் கேன்ட் வெயிட் அப்படின்னு சொல்ல தீம் தான் இந்த வருஷம் அனுசரிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே அப்படிங்கிறது 28 ஜூலை ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கிறாங்க. இயற்கை பாதுகாப்பு தினம்
ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து சிவகங்கை மாவட்டம் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கீழடியில் இப்போ 7வது கட்ட அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வெள்ளியிலான காசு ஒன்று கிடைச்சிருக்கு, வெள்ளி காசு ஒன்று கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய சந்திரர்கள் இருக்காங்க, காளை எருது நாய் போன்ற குறியீடுகள் இருக்கு. பின்பக்கம் பார்க்கும்போது அரைவட்டம் மற்றும் எல் வடிவ குறியீடுகள் காணப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த காசு 2.2 கிராம் எடை இருக்குது. இதை வச்சு நம்ம வட புலத்தாருடன் பழந்தமிழர்கள் வந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சான்றாக சொல்கிறாங்க. அடுத்து யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 27% இடஒதுக்கீடு, அதாவது இந்த மெடிக்கல் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இது வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், பிசி எம்பிசி இதெல்லாம் இதில் தான் வரும். இவங்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடும் வந்து பார்த்தீங்கன்னா 2021-22 கல்வி ஆண்டிலிருந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து கடாய் அப்படிங்கிற இந்திய ரியல் எஸ்டேட் சங்கம் ஏற்பாடு கூட்டமைப்பு சென்னை நிறுவனம் சார்பில் புதிய வீடு வாங்க விரும்புபவர்களுக்காக ஒரு போர்ட்டலும், அதே போல் இந்த கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழில் முனைவர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு போர்ட்டலும் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகே, இதை நோட் பண்ணுங்க. அடுத்து தமிழ்நாடு காவலர்களுக்கு வாரம் ஒரு நாள் வந்து விடுப்பு தரணும். அப்படி அதுபோல் அது மட்டும் இல்லாமல் பிறந்த நாள் திருமண நாள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விடுப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தலைவர் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த பணியில் ஈடுபடக்கூடிய எனக்கு வந்து லீவ் தேவையில்லை, நான் வந்து எனக்கு வார விடுமுறை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டைம் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு அதுக்கான அலவன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமூக நீதி மற்றும் அதிகார அளித்தல் அமைச்சகம் ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஐமெசா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃபார் இன்ஃபர்மேஷன் மானிட்டரிங் எவால்வேஷன் அண்ட் சோஷியல் ஆடிட். இந்த துறை மூலமாக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், இந்த துறை மூலமாக துறையினுடைய அனைத்து திட்டங்களும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தணிக்கை செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இது. சரிங்களா? இது எதன் மூலமாக தணிக்கை செய்ய போகிறாங்கன்னா சோசியல் ஆடிட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் மாநிலங்களுடைய தணிக்கை அலகுகள் அப்படின்னு இருக்கு, தேசிய கிராமப்புற பஞ்சாயத்து ராஜ் மேம்பாட்டு நிறுவனங்கள் இருக்கு, இது மூலமாக தணிக்கை செய்ய போகிறாங்க. அடுத்து தஜிகிஸ்தானில் இருக்கக்கூடிய துசான் பே அப்படிங்கிற இடத்துல சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, சரிங்களா, அதனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட்டிங் அங்கே நடந்துச்சு. இதில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கு பெற்றார். அடுத்து பன்னாட்டு புலிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் டைகர் டே. இது 11வது இன்டர்நேஷனல் டைகர் டே. இதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேர் சர்வைவல் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், அவர்களின் வாழ்க்கை நம் கைகளில் உள்ளது. அடுத்து 2021ஆம் ஆண்டின் பூமியின் சுற்றுச்சூழல் எல்லை மீறிய தினம் ஜூலை 29ஆம் தேதி ஏற்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எர்த் ஓவர்ஷூட் டே லேண்ட்ஸ் ஆன் ஜூலை 29. இதையும் நோட் பண்ணுங்க. பன்னாட்டு சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய பாதுகாப்பு தினம் இன்டர்நேஷனல் டே ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் மாங்க்ரோவ் ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்ணது? ஜூலை 26ஆம் தேதி. அடுத்து உலக ஆட்கடத்தல் எதிர்ப்பு தினம் வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ் என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க யுனைடெட் நேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 30ஆம் தேதி. இதனுடைய தீம் என்ன? ஆட்கடத்தலுக்கு எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்கிறது. பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் வழி நடத்துகின்றன. அடுத்து பன்னாட்டு நட்பு தினம். சார் ஆகஸ்ட்டில் தானே சார் வரும்? இல்லை, இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் எப்போ கொண்டாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30. ஜூலை 30 தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். இது 2011 முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் அனுசரிக்கப்படுகிறது. நோட் பண்ணுங்க, தப்பு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதோட இந்த நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு. இது போல் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தகவல்கள் சம்பந்தமாக குவிஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அதியமான் ஆப்பில் ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்பை, இல்லை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.